உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள் அடைந்துள்ளது. நமது கோவளம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள் மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்க ஐயா. நமது ஊராட்சியில தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களான மகத்தான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, அப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சரியாக வந்து சேர்க்கிறதா, எத்தனை பேருக்கு வரலன்னா என்ன காரணம், ஏன் என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகள் இங்கே எதிர்பார்க்கப்படுகின்றன. பட்டா, நம்மளுடைய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அது இன்னும் 1-2 தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அது இல்லாம நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் சனிக்கிழமை நலம் காக்கும் ஸ்டாலின் நடக்குது. அதில் வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே மக்களை அழைத்து அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி அத்தனை இவங்களும் வராங்க. 17 துறை சார்ந்த 17 ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. அங்கேயே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி, கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் பண்றது, இல்லை மற்றவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும், உட்காரணும், பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காலையில சீக்கிரமா போகணும், உட்காரணும், எவ்வளோ இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் அங்க போனா அங்கேயே பிளட் டெஸ்ட் பண்றாங்க. எல்லா செக்கப்பும் பண்ணி முடிச்சு தேவையான மருந்துகளையும் தந்து அனுப்புகிறாங்க. அந்த திட்டங்கள் சரியாக நடக்கிறதா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வேளாண்மை துறையில என்னென்ன இருக்கு, தினத்தில் கூட்ட வேண்டிய அந்த கிராம சபை கூட்டம் அது அன்றைய தினம் இல்லாமல் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 10,000த்திற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் நடைபெறுகின்ற இதுபோன்ற கிராம சபை கூட்டங்களில் அவர்களும் காணொளி காட்சி வாயிலாக காட்சி தந்து இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 445 ஊராட்சிகள், அதில் ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இதுபோன்று முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கின்ற அந்த காணொளி காட்சிகள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மாதிரி சாலைகளில் தெரு விளக்குகள், அந்த தெரு விளக்குகள் தேவை இருந்தால் அமைச்சிருந்தா சரி, இல்லை தேவை இருந்தால் அந்த தேவைகளையும் எழுதி கொடுத்து அதை தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கும் வழிவகை செய்திருக்கிறார்கள். அடுத்து அந்த தெருக்களில் தூய்மையானதாக வைத்திருக்க வேண்டும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 தேவைகள் இவை அனைத்தையும் உடனடியாக மக்கள் கோரிக்கையாக கிராம சபை கூட்டத்தில் தெரியப்படுத்தலாம். இது தவிர சாலைகள் போடுவது மற்றும் பேருந்து தேவை உள்ளிட்ட இதர தேவைகள் குறித்து நீங்கள் கோரிக்கைகளை வைத்தால் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வழிகாட்டி நெறிமுறைகளை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் இருக்க வேண்டும். முதல்ல தெருவிளக்குகள், தண்ணீர் வசதி சாலைகளில் வீடுகளுக்கு, அதைத் தொடர்ந்து தூய்மையாக பராமரிப்பது. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இனி தொடர்ந்து மழை காலங்கள் வர இருக்கிறது. அந்த மழை காலங்களில் ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 அடுக்கான நிர்வாகம் இருந்துச்சு. ஊராட்சி மன்றத்தில், உள்ளாட்சி அமைப்புகளில் ஊராட்சி மன்றத்தில் வார்டு மெம்பர்கள் வந்திருப்பாங்க. மினிமம் 5, 7, 9, 6, 9, குறைந்தபட்சம் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் 6 மெம்பர்கள் 9 மெம்பர்கள் இருப்பாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க. இந்த மெம்பர்கள்
இப்போ இகேஒய்சி பண்ணிட்டீங்களா? உங்க ஆதார் கார்டு பேங்கோட ஷேர் பண்ணிட்டீங்களா? இதுக்கு வந்த முன்னாடி எல்லாரும் பேசியா பார்வைக்கு எல்லாரும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகளையும்